மரமும். ஒரு அழகான காட்டுல ஒரு வித்தியாசமான மரம் ஒண்ணு இருந்துச்சு. அந்த மரத்துல எல்லா விதமான பழங்களும் விளைஞ்சிருந்துச்சு. இந்த மரத்துல மாம்பழம், ஸ்ட்ராபெரி, செரி, பலாப்பழம், ஆப்பிள் பழம், ஆரஞ்சு பழம் அப்படின்னு எல்லா வகையான பழங்களும் இருந்துச்சு. அந்த காட்டுல இருக்கிற பறவைகள் எல்லாம் அந்த மரத்தை ரொம்ப அதிகமா நேசிச்சாங்க. அவங்களுக்கு எப்போ பசி எடுத்தாலும் அந்த மரத்துக்கிட்ட வந்து உணவு கேட்பாங்க. மரமும் ரொம்ப சந்தோஷமா தன்னோட பழங்களை அந்த பறவைகளுக்கு கொடுத்து வந்துச்சு. தாலு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நீங்க அந்த மாய மரத்துக்கிட்ட போய் நிறைய பழங்களை வாங்கிட்டு வாங்க. அனி, வெளியே ரொம்ப வெயிலா இருக்கு. நான் இப்போதான் பழங்களை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு வந்தேன். நான் கொஞ்ச நேரம் தூங்கணும். நீ போய் பழங்களை சாப்பிடு. காலு, எனக்கு தனியா பழங்களை சாப்பிட போக பயமா இருக்கு, நீங்களும் என் கூட வாங்க. ராணி, மீனுக்குருவி இப்போதான் அந்த மரத்துக்கிட்ட போகணும்னு பேசிக்கிட்டு இருந்துச்சு. நீ இப்பவே மீனுவோட வீட்டுக்கு போ. உடனே ராணிக்காகவும் மீனுக்குருவியோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. மீனுக்குருவியோட வீட்டுல லூசி புறாவும் வந்திருந்துச்சு. அட லூசி, மீனு, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? நீங்க பழங்களை சாப்பிட போக போறீங்கன்னு காலு சொல்லுச்சு. ஆமா ராணி, நானும் லூசியும் பழங்களை சாப்பிட போகிறதுக்கு தான் தயாரா இருக்கோம். நீயும் எங்க கூட வா, நாம 3 பேரும் போய் அந்த பழங்களை சாப்பிட்டுட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட பறவைகள் 3 பேரும் அந்த மரம் இருக்கிற இடத்த நோக்கி பறந்து போனாங்க. மந்திர மரமே, நீங்க இன்னைக்கு பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. எனக்கு வாழைப்பழமும் பெரிய பலாப்பழமும் கொடுங்க. மந்திர மரமே, எனக்கு நீங்க செரி பழமும் ஆப்பிள் பழமும் ஆரஞ்சு பழமும் கொடுங்க. ஏ மீனு, நீ ஏன் சும்மா இருக்க? சீக்கிரம் அந்த மரத்துக்கிட்ட என்ன வேணும்னு கேளு. மரமே, நீங்க எனக்கு மாம்பழமும் ஸ்ட்ராபெரி பழமும் கொடுங்க. பறவைகள் இப்படி கேட்டதுமே அந்த மாய மரம் அவங்க கேட்ட பழங்களை ஒவ்வொரு பறவைக்கும் கொடுத்துச்சு. பழங்களை சாப்பிட்ட பறவைகள் ரொம்ப சந்தோஷமா தங்களோட வீட்டுக்கு பறந்து போனாங்க. அன்னைக்கு சாயந்தரம் காட்டுல ரொம்ப வேகமா புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. இதனால பறவைகள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மகனே சக்கு, என்ன ஆனாலும் சரி, இந்த மரத்துல இருந்து உன் கையை எடுத்துடாத. இந்த புயல் காற்று ரொம்ப வேகமா அடிச்சுக்கிட்டு இருக்கு. அம்மா, என்னால முடியலம்மா, என் ரெக்கைகள் எல்லாம் ரொம்ப வலிக்குது. என் ரெக்கைகள் வேற வலிக்கிட்டே இருக்கு. ராணி, நம்மளோட வீடு பறந்து போயிடுச்சு. நம்மளோட வீடு போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்றது? காலு, நம்மளோட வீடா இப்ப முக்கியம். எப்படியாச்சும் நம்ம உயிரை காப்பாத்தி ஆகணும். வாங்க, எங்கேயாவது பாதுகாப்பான இடத்துக்கு போலாம் அப்படின்னு சொன்ன காலுவும் ராணியும் ஒரு குகைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அன்னைக்கு முழுவதும் காட்டுல ரொம்ப வேகமா பலமான புயல் காற்று வீசிக்கிட்டே இருந்துச்சு. அப்படியே மறுநாள் காலையில வந்துச்சு. ஒரு வழியா காட்டுல புயல் நீங்கி அமைதியான சூழல் நிலவுச்சு. மகனே சக்கு, உனக்கு ஒன்னும் ஆகலையே? நீ நல்லா தானே இருக்க? ஆமாம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். அந்த புயல் காட்டுல நான் செத்து போயிடுவேன்னு நினைச்சேன். எப்படியோ நான் தப்பிச்சிட்டேன். மகனே சக்கு, அப்படி எப்போதுமே சொல்லாத. புயல் காற்று முடிஞ்சு போச்சு. இனிமே அது என்னைக்குமே திரும்பி வராது, சரியா? நீ பயப்படாத. நண்பர்களே, நேத்து அடிச்ச புயல்ல என் வீடு போயிடுச்சு. இப்போ எனக்கு வீடே இல்ல. காலுவண்ணா, வீடு போனா நாம திருப்பி கட்டிடலாம். ஆனா நம்ம யாரோட உயிருக்கும் எதுவும் ஆகல. அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்பட வேண்டியதுதான். காலு, என்னோட வீடும் நேத்து அடிச்ச புயல்ல பறந்து போயிடுச்சு. நான் மறுபடியும் கட்டைகளை தேடி உறுதியான வீட்டை கட்ட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூசி புறாவும் மிட்டுக்கிளியும் அங்கிருந்து பறந்து போயிட்டாங்க. காலு, ராணி, நானும் வீடு கட்டுறதுக்கு தான் கட்டைகள் எடுக்க போறேன். நீங்க என் கூட வரீங்களா? இல்ல மீனு, நீ முதல்ல கிளம்பு, நாங்க அப்புறமா வரோம். உடனே மீனுக்குருவியும் வீடு கட்டுறதுக்கு தேவையான கட்டைகளை தேடி அங்கிருந்து பறந்து போச்சு. காலுக்காகமும் எதையோ யோசிச்சபடி ஆழ்ந்த சிந்தனையில இருந்துச்சு. ராணி, மறுபடியும் நம்ம தொலைதூர காட்டுக்கு போய் மரக்கட்டைகளை சேமிக்கணும். பிறகு வைக்கோல சேமிக்கணும். எல்லாத்தையும் அடுக்கி கயரால கட்டணும். வீடு கட்டுறதுக்கு எவ்வளோ வேலைகள் இருக்கு. காலு, இப்படியே பேசிக்கிட்டு இருந்தா சரியா வராது. மறுபடியும் புயல் காற்று வாரதுக்குள்ள நமக்கான உறுதியான வீட்டை கட்டி ஆகணும். வாங்க, சீக்கிரம் கட்டைகளை தேடி போவோம் அப்படின்னு பேசிக்கிட்ட காலுவும் ராணியும் விறகு கட்டைகளை தேடி அங்கிருந்து பறந்து போனாங்க. அப்படி பறந்து போன காலுக்காகவும் மந்திர மரத்தை பார்த்ததுமே அந்த மரத்தோட பக்கத்துல வந்து எதையோ யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. விறகு கட்டைகளை எடுக்க போலான்னு சொல்லிட்டு எதுக்காக இந்த மரத்தோட பக்கத்துல வந்தீங்க? இப்போ நீங்க பழங்களையா சாப்பிட போறீங்க? ராணி,
இது ஒரு மந்திர மரம். இதுட்ட பலவிதமான பழங்கள் இருக்கு. அப்படின்னா இந்த மரத்தோட கிளைகளை எடுத்து நாம வீடு கட்டுனா நம்ம வீடு எந்த புயல்லையும் மழையிலையும் அடிச்சிட்டு போகாது. ரொம்ப உறுதியா இருக்கும். அட காலு, நீங்க சொல்றது சரிதான். இது நல்ல யோசனையா தான் இருக்கு. அங்க இப்பவே இந்த மரத்தோட கிளைகளை உடைச்சு வீடு கட்டுற வேலையை தொடங்கலாம் அப்படின்னு ரெண்டு காகங்களும் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்ட மந்திர மரம் ரொம்ப பயந்துடுச்சு. காகங்களே, வேண்டாம், தயவு செஞ்சு அப்படி செய்யாதீங்க. எனக்கு எந்த மந்திர சக்தியும் கிடையாது. நான் ரொம்ப வருடமா இந்த காட்டுல இருக்கேன். என்னால பலவிதமான பழங்களை மட்டும்தான் கொடுக்க முடியும். அலு, இந்த மரம் சொல்றத நம்பாதீங்க. இது பொய் சொல்லுது. கண்டிப்பா இந்த மரத்துக்கு மந்திர சக்தி இருக்கும். ராணி, நீ என்ன நம்பு. நான் ரொம்ப பழமையான மரம். நீங்க என்னோட கிளைகளை உடைச்சிட்டீங்கன்னா என்னால விதவிதமான பழங்களை கொடுக்க முடியாது. ஆனா காலுவும் ராணியும் அந்த மரம் சொல்றத நம்பவே இல்ல. ரெண்டு காகங்களும் அந்த மரத்துல இருந்து நிறைய கிளைகளை உடைச்சி கீழே போட்டாங்க. பிறகு அந்த கிளைகளை எடுத்துக்கிட்டு வீடு கட்டுறதுக்காக அங்கிருந்து பறந்து போனாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க எடுத்துட்டு வந்த மரக்கிளைகளை வச்சு ஒரு அழகான வீட்டையும் கட்டி முடிச்சாங்க. அட காலு, ராணி, நீங்க எப்படி இவ்வளவு சீக்கிரமா வீட கட்டி முடிச்சிட்டீங்க? நான் இன்னும் வீடு கட்டுறதுக்கு தேவையான கட்டைகளையே சேமிச்சு முடிக்கல. மீனு, நாங்க நம்ம காட்டுல இருக்கிற அந்த மந்திர மரத்துக்கிட்ட இருந்து தான் மரக்கட்டைகளை உடைச்சி வீடு கட்டணும். அந்த மரத்துல இருந்து மரக்கட்டைகளை உடைச்சதுனாலதான் எங்களால இவ்ளோ சீக்கிரம் வீடு கட்ட முடிஞ்சது. பாரு, இனிமே எந்த புயல்லையும் மழையிலையும் எங்க வீடு ஒண்ணுமே ஆகாது. நீங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்கு ரொம்ப மோசமான செயலை செய்திருக்கீங்க. அந்த மரம் ரொம்ப வருஷமா பல பறவைகளோட பசிய போக்கிக்கிட்டு இருந்துச்சு. நீங்க நிச்சயமா அந்த மரத்தோட கிளைகளை ஒடிச்சிருக்க கூடாது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அப்படியே காட்டுல சாயந்தர நேரம் வந்துச்சு. மகனே சக்கு, சாயந்தர நேரம் ஆகிட்டு. நீ இன்னைக்கு முழுவதும் எனக்கு நிறைய உதவிகளை செய்திருக்க. நீ கொஞ்ச நேரம் இந்த மரத்துல படுத்து ஓய்வெடு. அம்மா ரொம்ப சீக்கிரமா வீடு கட்டி முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி ரொம்ப வேகமா வீடு கட்டுற வேலையை செய்துகிட்டு இருந்துச்சு. திடீர்னு காட்டுல வானிலை ரொம்ப மோசமா மாற ஆரம்பிச்சது. மறுபடியும் காட்டுல அதிக புயல் காற்று வீச ஆரம்பிச்சது. அட கடவுளே, இந்த புயல் மறுபடியும் வந்துடுச்சு. இப்ப நான் என்ன பண்றது? இன்னும் நான் என் வீட்டை கட்டி முடிக்கல. என் குழந்தைய கூட்டிட்டு நான் எங்க போறது அப்படின்னு சொன்ன மீனுக்குருவி வேகமா தான் குழந்தை ஜக்குவை கூட்டிக்கிட்டு காலுக்காகத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. காலுவண்ணா, காலுவண்ணா, சீக்கிரம் உங்க வீட்டோட கதவை திறங்க. நானும் ஜக்குவும் வெளியே நிக்கிறோம். உடனே காலுவும் ராணியும் தங்களோட வீட்டின் கதவை திறந்து வெளியே வந்தாங்க. காலுவண்ணா, மறுபடியும் இந்த புயல் காற்று வந்துடுச்சு. புயல் நிக்கிறது வர நானும் என் குழந்தையும் உங்க வீட்லயே தங்கிக்கிறோம். மீனு, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எங்க கிட்ட என்ன சொல்லிட்டு போன? நாங்க இந்த காட்டுக்கும் அந்த மரத்துக்கும் பெரிய கெடுதல் செய்துட்டோம்ல. எங்க வீட்டுல உனக்கு எந்த இடமும் கிடையாது. இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு சொன்ன காலுக்காகவும் வீட்டுக்குள்ள போய் கதவை சாத்திடுச்சு. கொஞ்ச நேரத்திலேயே கடுமையான புயல் காற்றோட காட்டுல மழையும் பெய்ய ஆரம்பிச்சது. குருவி, இந்த மழையில நீ இங்க என்ன பண்ற? சீக்கிரம் உன் வீட்டுக்கு போ. மந்திர மரமே, என் வீடு போன புயல் காற்றுல அடிச்சிட்டு போயிடுச்சு. நான் என் குழந்தைய வச்சுக்கிட்டு எங்க போறதுன்னே தெரியாம இருக்கு. குருவி, அந்த காகங்கள் என்னோட கிளைகளை எல்லாம் உடைச்சிட்டாங்க. இல்லைன்னா என் கிளைகளுக்குள்ளேயே உங்க ரெண்டு பேரையும் நான் மறைச்சு வச்சிருப்பேன். பிறகு கொஞ்ச நேரத்திலேயே அந்த மந்திர மரம் பழத்தாலான ஒரு வீட்டை வரவழைச்சது. உன் குழந்தைய கூட்டிக்கிட்டு இந்த பழ வீட்டுக்குள்ள போ. புயல் நிக்கிறது வர இந்த வீடு உனக்கு பாதுகாப்பா இருக்கும். மீனுக்குருவியும் தன் குழந்தைய கூட்டிக்கிட்டு அந்த ஸ்ட்ராபெரி வீட்டுக்குள்ள ரொம்ப பாதுகாப்பா இருந்துச்சு. அதே நேரத்துல கடுமையான புயலையும் மழையையும் எதிர்கொள்ள முடியாம காலுவோட வீடு உடைஞ்சு போச்சு. ஐயோ காலு, வீட்டோட கூரை என் தலை மேலேயே விழுந்துடுச்சு. எனக்கு ரொம்ப வலிக்குது. ராணி, நாம கஷ்டப்பட்டு வீடு கட்டினதெல்லாம் வீணா போச்சு. அந்த மரம் சொன்னதை நம்ம கேட்டிருக்கணும். அது உண்மையதான் சொல்லிருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு காலுவும் ராணியும் அந்த மலை முழுவதும் நனைஞ்சபடியே புலம்பிக்கிட்டே இருந்தாங்க. அழகான காட்டோட நடுவுல மாமரமும் பப்பாளி மரமும் நின்னுச்சு. ரெண்டு மரங்களும் ஒருத்தருக்கொருத்தர் நல்ல நண்பர்களா இருந்தாங்க. ரெண்டு மரத்தோட நடுவுலயும் ஒரு சின்ன குளம் இருந்துச்சு. நண்பா, நம்ம ரெண்டு பேரோட பக்கத்துலயும் இந்த சின்ன குளம் இருக்கிறது எவ்வளவு நல்லதா போச்சு. இந்த தண்ணீர் இருக்கிறதுனால தான் நம்மளால சுவையான பழங்களை கொடுக்க முடியுது. ஆமா ஆமா, எல்லாம் நம்மளோட அதிர்ஷ்டம் தான். ஒவ்வொரு வருஷமும் கோடை காலம் வர நேரம் மழை மேகங்கள் இந்த குளத்தை வந்து நிரப்பிட்டு போயிடுவாங்க.
அதனால நமக்கு தண்ணீருக்கு எந்த பஞ்சமும் இல்ல அப்படின்னு ரெண்டு நண்பர்களும் தங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல காலு ராணின்னு ரெண்டு காகங்கள் தண்ணீர் குடிக்கிறதுக்காக அந்த சின்ன குளத்தோட பக்கத்துல வந்தாங்க. தன்னோட தாகத்தை தணிச்ச காகங்கள் பக்கத்துல இருந்த ரெண்டு மரங்களையும் பார்த்தாங்க. அந்த மரத்தை பார்த்ததுமே ராணி காகத்துக்கு ஒரு யோசனை வந்துச்சு. காலு, இங்க பாருங்க, இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்குல்ல. தண்ணீருக்கு தண்ணீரும் இருக்கு, உணவுக்கு உணவும் இருக்கு. பேசாம நம்மளோட வீட்டை இந்த மரத்து மேலேயே கட்டுனா என்ன? காட்டுல உணவுக்கு வேண்டி எங்கேயும் போகாண்டா, இங்கேயே தண்ணீரும் கிடைச்சிடும். என்ன சொல்றீங்க? ஆகா ராணி, நீ சொன்னதுலயே இதுதான் அருமையான யோசனை. ஆனா இந்த மரங்கள் அதுக்கு சம்மதிக்குமான்னு தெரியலையே. பேசுற மாதிரி பேசினா எல்லா மரங்களும் சம்மதிப்பாங்க. நீங்க என் கூட வந்து நின்னா மட்டும் போதும். இந்த மாதிரி தங்களுக்குள்ள பேசிக்கிட்ட காகங்கள் மாமரத்துக்கிட்ட வந்து பேச ஆரம்பிச்சாங்க. மாமரமே, நாங்க ரெண்டு பேரும் இந்த காட்டுக்கு புதுசு, பக்கத்து காட்டுல இருந்து வரோம். நீங்க உங்க மரத்து மேல எங்க வீட்டை அமைச்சிக்க சம்மதிப்பீங்களா அப்படின்னு ராணி காகம் கேட்டதுமே மாமரம் யோசிச்சுக்கிட்டு இருந்துச்சு. உடனே காலு காகம் சொல்லுச்சு, இங்க பாருங்க மாமரமே, நீங்க யோசிக்கிறத பார்த்தா எங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். நீங்க சும்மா எல்லாம் உங்க மரத்து மேல எங்களை தங்க வைக்க வேண்டாம். உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேண்டாம்னாலும் நாங்க ரெண்டு பேரும் செய்து தரோம். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருந்த பப்பாளி மரம் மாமரத்துக்கிட்ட சொல்லுச்சு, என்ன நண்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சரின்னு சொல்லு. அந்த பறவைகள் தான் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்றாங்கல்ல, நம்ம கூட அவங்களும் இருந்துக்கட்டும். சரி பப்பாளி நண்பா, நீ சொல்லி நான் மாட்டேன்னு சொல்லுவனா? சரி காகங்களே, நீங்க தாராளமா என் மேல வீடு கட்டி வாழலாம். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ரொம்ப நன்றி மாமரமே. இப்போதே நாங்க குச்சிகளை எடுத்துட்டு வீடு கட்டுற வேலையை தொடங்குறோம் அப்படின்னு சொன்ன காகங்களும் வேக வேகமா காட்டுல கிடைக்கிற குச்சிகளை எல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த மாமரத்துல வீடு கட்ட தொடங்குனாங்க. ரொம்ப சீக்கிரமாவே அந்த மாமரத்துல ஒரு சின்ன வீடையும் கட்டி வாழ ஆரம்பிச்சாங்க. ரெண்டு காகங்களும் மாமரத்துக்கு கூடயும் பப்பாளி மரத்துக்கு கூடயும் ரொம்ப சீக்கிரமாவே நண்பர்கள் ஆகிட்டாங்க. இதனாலேயே மாமரம் தினமும் தாங்கிட்ட இருக்கிற மாம்பழத்தை அந்த ரெண்டு காகங்களுக்கும் சாப்பிட கொடுக்கும். ரெண்டு காகங்களும் மாம்பழத்தை ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுவாங்க. மற்ற நேரங்கள்ல காட்டுல சந்தோஷமா சுத்தி திரிவாங்க. நிறைய நேரம் மாமரத்துக்கு கூடயும் பப்பாளி மரத்துக்கு கூடயும் கதை பேசுவாங்க. இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போய்கிட்டே இருந்துச்சு. ஒரு வழியா காட்டுல வசந்த காலம் முடிஞ்சு கோடை காலமும் வர ஆரம்பிச்சது. ரெண்டு காகங்களும் அந்த ரெண்டு மரத்துல இருந்த பழங்கள் மொத்தத்தையும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. நண்பா, உன்னால உணர முடியுதா? வழக்கத்தை விட இந்த கோடை காலத்துல வெப்பம் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. ஆமா, நீ சரியாதான் சொல்ற. இந்த காக்கைகள் தான் பாவம், நம்ம கிட்ட இருக்கிற பழங்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. இப்போ உணவுக்காக ரொம்ப தூரம் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்ட நண்பர்கள் அந்த ரெண்டு காக்கைகளையும் நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இந்த மாதிரியே ஒரு வாரம் கடந்து போயிடுச்சு. ஆனா காட்டுல நாளுக்கு நாள் வெப்பம் அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு. இதனால அந்த சின்ன குளத்துல இருந்த தண்ணீர் முழுவதுமா வத்தி போச்சு. தண்ணீர் இல்லாம அந்த ரெண்டு மரங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. பப்பாளி நண்பா, எனக்கு ரொம்ப தண்ணி தாகமா இருக்கு. இன்னும் 2-3 நாட்கள் போனா நான் தண்ணீர் இல்லாமலேயே இறந்துடுவேன் போல இருக்கு. மழை மேகங்கள் ஏன் நம்ம காட்டுக்கு இன்னும் வரல? மழை மேகங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அட, நீ எதுக்கு நண்பா வீணா கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க? அந்த காக்கைகள் தான் நமக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லி மழை மேகங்கள் எங்கேன்னு பாத்துட்டு வர சொல்லுவோம். காக்கைகள் நிச்சயமா மழை மேகங்களை நம்ம காட்டுக்கு கூட்டிட்டு வருவாங்க அப்படின்னு அந்த ரெண்டு நண்பர்களும் பேசிக்கிட்டு இருந்த நேரம் காக்கைகள் தங்களோட வீட்டுக்கு வந்தாங்க. காக்கை நண்பர்களே, எங்களுக்கு உதவி செய்வீங்களா? இன்னும் 3 நாட்கள் நாங்க தண்ணீர் குடிக்கலைன்னா இறந்து போயிடுவோம். மழை மேகங்கள் நம்ம காட்டுக்கு ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. நீங்க போய் மழை மேகங்கள் எங்கன்னு பாத்துட்டு வருவீங்களா? என்ன மாமரமே சொல்ற? நாங்க போய் கூப்பிட்டா மழை மேகங்கள் வருவாங்களா? கண்டிப்பா வருவாங்க. மழை மேகங்கள் எங்க நண்பர்கள் தான். அவங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த குளத்தை நிரப்புவாங்க. இந்த வருஷம் ஏன் இன்னும் வரலன்னு தெரியல. நீங்க 2 பேரும் சீக்கிரமா போய் மழை மேகங்களை நம்ம காட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரி பப்பாளி நண்பா, அந்த மழை மேகங்களை சாயந்திரத்துக்குள்ள நான் இங்க கூட்டிட்டு வரேன், சரியா? அப்படின்னு சொன்ன ரெண்டு காகங்களும் மழை மேகங்களை தேடி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிச்சாங்க. ரொம்ப தூரம் பறந்து போன காக்கைகளுக்கு தண்ணீர் தாகம் எடுத்துச்சு. ஒரு சின்ன குளத்தை பார்த்ததுமே தண்ணீர் குடிக்கிறதுக்காக கீழே போனாங்க. காலு, அங்க பாருங்க, ஒரு மாம்பழ மரம் இருக்கு.
எனக்கு ரொம்ப பசிக்குது. மாம்பழம் சாப்பிட்டுட்டு மேகத்தை தேடலாம். ராணி, நாம எதுக்காக மேகத்தை தேடணும்? நமக்கு தான் இங்கேயே உணவும் தண்ணீரும் இருக்கே. இனிமே அந்த 2 மரங்களாலையும் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த உணவையும் தண்ணீரையும் சாப்பிட்டுட்டு நாம இங்கேயே இனிமே இருக்கலாம். அதுவும் சரிதான் காலு. இந்த மரம் இல்லைன்னா இன்னொரு மரம். நமக்கு தேவையானது நமக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு சொன்ன காகங்களோ பக்கத்துல இருந்த மாம்பழ மரத்துல இருந்து மாம்பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோம்பேறி காகங்கள் அந்த மாமரத்தோட நிழல்லையே படுத்து தூங்கிட்டாங்க. அப்படியே சாயந்தர நேரம் ஆயிடுச்சு. 2 மரங்களும் காகங்களோட வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்தாங்க. நண்பா, நீ என்ன மன்னிச்சிடு. நம்மள அந்த காகங்கள் ஏமாத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் அந்த காகங்களை காணல. அந்த சமயத்துல அந்த பக்கமா மீனுக்குருவி பறந்து போறத மாமரம் பார்த்துச்சு. நீ அழாத நண்பா, அங்க ஒரு பறவை பறந்துகிட்டு இருக்கு. அதுகிட்ட நம்ம உதவி கேட்கலாம். ஹே குருவி, குருவி, தயவு செஞ்சு இங்க வா, எங்களுக்கு உன் உதவி தேவைப்படுது அப்படின்னு மாமரம் கூப்பிட்டதுமே மீனுக்குருவி மாமரத்தோட பக்கத்துல போச்சு. சொல்லுங்க மாமரமே, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? குருவி, என் மேல காலு ராணின்னு 2 காகங்கள் கூடு கட்டி வாழ்ந்து வந்தாங்க. எனக்கு எந்த உதவி வேணும்னாலும் செய்து தரேன்னு சொன்னாங்க. வழக்கமா இந்த நேரத்துல நம்ம காட்டுக்கு வர மழை மேகங்கள் வரல. அவங்கள கூட்டிட்டு வரேன்னு போன காகங்களையும் இன்னும் காணல. அந்த காகங்களை பார்த்தா சீக்கிரம் மழை மேகத்தை கூட்டிட்டு வர சொல்றியா? சரி, நான் கண்டிப்பா சொல்றேன். ஆனா காகங்கள் கூப்பிட்டா மழை மேகங்கள் வருமா? கண்டிப்பா வரும் குருவி. நாங்க 2 பேரும் அந்த மலை மேகங்களுக்கு நண்பர்கள் தான். எங்க பேரை சொன்னா அந்த மலை மேகங்களுக்கு நல்லா தெரியும். நீயும் எங்களை ஏமாற்றிடாத. தயவு செஞ்சு மலை மேகங்களை கூட்டிட்டு வந்துரு, இல்லைன்னா நாங்க சாக வேண்டியதுதான். உடனே மீனுக்குருவி காகங்களை தேடுறதுக்காக அங்கிருந்து பறந்து போச்சு. காட்டுல ரொம்ப தூரம் பறந்து போன மீனுக்குருவி கடைசியா காகங்கள் இருக்கிற இடத்துக்கு போச்சு. காலு, ராணி, நீங்க எங்கேயா இருக்கீங்க? உங்களை அந்த 2 மரங்களும் தேடிக்கிட்டு இருக்காங்க. நீ எந்த மரங்களை பத்தி சொல்ற? எனக்கு ஒன்னும் புரியலையே. மாமரமும் பப்பாளி மரமும் அவங்க உங்க நண்பர்கள் தானே? உங்களை பார்க்க சொல்லிதான் என்ன அனுப்புனாங்க. அப்படியா? அப்படின்னு எங்களுக்கு யாரையுமே தெரியாதே. நாங்க ரொம்ப நாளா இந்த மரத்திலே தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீ இங்க இருந்து போயிடு, தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்காத. இந்த மாதிரி காகங்கள் பொய் சொல்றத தெரிஞ்சுக்கிட்ட மீனுக்குருவி அந்த 2 மரங்களுக்கும் உதவணும்னு நினைச்சது. உடனே அது மலை மேகங்களை தேடி போச்சு. கொஞ்ச தூரத்திலேயே ஒரு அருவிக்கரை பக்கமா மலை மேகம் இருப்பத பார்த்துச்சு. மலை மேகமே, நீங்க என் கூட காட்டுக்கு வர முடியுமா? 2 மரங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. சரி குருவி, நான் வரேன். நீ இப்ப எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் செய்வியா? என்னோட மனைவி கடற்கரை பக்கமா ஓய்வெடுத்துக்கிட்டு இருக்கா. அவகிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லு. நாங்க 2 பேரும் சேர்ந்து அந்த மரம் இருக்கிற இடத்துக்கு வரோம் அப்படின்னு மலை மேகம் சொன்னதும் மீனுக்குருவி வேகமா கடற்கரையை நோக்கி போச்சு. கடற்கரை காற்றிலையும் மலை மேகங்கள் நிம்மதியா ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு. மலை மேகமே, 2 மரங்களுக்கு உங்க உதவி தேவைப்படுது. உங்க கணவர் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாரு. என் கூட சீக்கிரம் வாங்க. என்ன, 2 மரங்களா? அம்மா குருவி, நீ எந்த காட்டுல இருந்து வர? நான் நாம்பூர் காட்டுல இருந்து வரேன். அங்க இருக்கிற மாமரத்துக்கும் பப்பாளி மரத்துக்கும் தான் உங்க உதவி தேவை. ஐயோ, நான் மறந்தே போயிட்டேன். அந்த 2 மரங்களும் என்னோட நண்பர்கள் தான். எல்லா வருஷமும் நான் தான் போய் அந்த குளத்தை நிரப்புவேன். இந்த வருஷம் எப்படி மறந்தேனே தெரியல. உனக்கு ரொம்ப நன்றி குருவி அப்படின்னு சொன்ன மலை மேகம் மீனுக்குருவியையும் தன் கணவரையும் கூட்டிக்கிட்டு ரொம்ப வேகமா அந்த காட்டை நோக்கி போச்சு. தன்னோட தோழி மலை மேகத்தை பார்த்ததுமே 2 மரங்களும் ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டாங்க. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம மலை மேகங்கள் வானத்தை இருட்ட வச்சாங்க. நிறைய மழைய அந்த 2 மரங்கள் மீதும் பொழிஞ்சாங்க. 2 மரங்களும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆகிட்டாங்க. அந்த குளமும் நிரம்பிடுச்சு. நண்பர்களே, நீங்க 2 பேரும் என்ன மன்னிச்சிடுங்க. இந்த வருஷம் உங்க காட்டுக்கு வர நான் மறந்துட்டேன். இந்த குருவி மட்டும் இல்லைன்னா எனக்கு ஞாபகமே வந்திருக்காது. அட பரவாயில்ல நண்பா, மறுபடியும் உங்களை பார்த்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். மழை இல்லாம நாங்க 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். கொஞ்ச நேரத்திலேயே மலை மேகங்கள் அங்கிருந்து தங்களோட இடத்துக்கு புறப்பட்டுட்டாங்க. இந்த மாதிரியே கொஞ்ச நாட்கள் கடந்து போச்சு. மறுபடியும் காட்டுல வசந்த காலம் வந்துச்சு. இந்த 2 மரத்திலையும் நிறைய பழங்கள் இருந்துச்சு. 2 மரங்களும் முன்பு போலவே ரொம்ப சந்தோஷமா தங்களோட நாட்களை கழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. தனக்கு உதவி செய்த மீனுக்குருவிக்கு 2 நண்பர்களும் நிறைய பழங்களை கொடுத்தாங்க. மீனுக்குருவி அந்த பழங்களை வாங்கிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா தன்னோட வீட்டுக்கு போச்சு. அதே சமயத்துல அந்த 2 காகங்களும் இருந்த காட்டுல மறுபடியும் கோடை காலம் வர ஆரம்பிச்சது. காலு,
மயிலும் ராணியும் உணவு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. உணவு தேடி காட்டுல அங்கேயும் இங்கேயும் அலைஞ்ச காகங்கள் கடைசியா அந்த 2 மரத்தோட பக்கத்துல வந்து சேர்ந்தாங்க. நண்பா மாமரமே, எப்படி இருக்க? உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க 2 பேருக்கும் ரொம்ப பசிக்குது. ஒரே ஒரு மாம்பழம் தரியா? என்ன, எங்க 2 பேரையும் இவ்வளவு தூரம் ஏமாத்திட்டு இப்போ மாம்பழமா கேக்குறீங்க? அப்படின்னு சொன்ன மரங்கள் தங்களோட கிளைகளால அந்த 2 காகங்களையும் ரொம்ப அடிச்சாங்க. அடி தாங்க முடியாம 2